அஸ்ஸலாமு அலைக்கும். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் கேட்ட கேள்வி. ஒரு சமயம் ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் வீட்டில் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தமது அருமை பேர குழந்தைகளோடு விளையாடிக் கொண்டிருந்தார்கள். ஹசன் ரலியல்லாஹு அன்ஹு, ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு இருவரையும் அழைத்து இருவரும் மல்யுத்தம் செய்யுங்கள் என்று அன்பு கட்டளையிடுகிறார்கள். பாட்டனாரின் அமுத மொழிகள் வீரர்களுக்கு அன்பு குஷியை உண்டாக்கியது. இருவரும் மல்யுத்தம் தொடங்கி விட்டது. சுவனத்து பேரரசி ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் தமது பிள்ளைகளின் மல்யுத்த போட்டியை கண்டு ரசித்துக் கொண்டிருந்தார்கள். சிறிது நேரம் கடந்தது. கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹசன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களின் பெயரை சொல்லி வேகப்படுத்தினார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹசனை ஊக்குவிப்பது அதிகரித்ததும் இவைகளை இமை கொட்டாது பார்த்து கொண்டிருந்த அன்பு தாய் ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம், அன்பு தந்தையே, தங்களுக்கு உசைனை விட ஹசன் மீதுதான் அன்பு அதிகமோ என்று செல்லமாக கோபித்தார்கள். அன்பு மகள் ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா கேட்ட கேள்வி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு விளக்கம் சொல்லி தீர வேண்டும் என்ற சூழ்நிலை ஏற்படுத்தியது. அன்பு மகளே, ஹஜ்ரத் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் உசைனை ஆதரித்து வேகப்படுத்தினார்கள். எனவே நான் ஹசனை ஆதரித்து வேகப்படுத்தினேன் என்று சந்தோஷமாக கூறினார்கள். இதை கேட்ட ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுக்கு விளக்கம் கிடைத்தது. ஆனந்த கண்ணீர் வடித்தார்கள். சுவனத்து இளைஞர்களான ஹசன் ரலியல்லாஹு அன்ஹு, ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு இருவரும் மல்யுத்த போட்டியில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நீதத்தை கடைபிடித்துள்ளார்கள். ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுக்கு தந்தை மீது கோபம் வந்தது இயற்கையே. பிள்ளைகள் மத்தியில் பாராபட்சம் காட்டக்கூடாது என்பதற்காகத்தான் ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் தந்தையிடம் முறையிட்டார்கள். உண்மை தெரிந்த பின் ஆனந்தம் அடைந்தார்கள். எனவே பிள்ளைகள் விஷயத்தில் நாமும் நீதத்தை கடைபிடிக்க வேண்டும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.